வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசர். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காப்பாற்றப்பட்ட ஈரான் மாலுமிகள் வெலிசர மற்றும் கொக்கல முகாம்களுக்கு மாற்றம். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் 4 இலங்கையர்கள் காயம். இலங்கையை உலகில் மனிதநேயமிக்க நாடாக மாற்றுவதே தமது எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி அனுர. அமெரிக்க பிரஜைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தால் நேரடி ராணுவ நடவடிக்கை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழில் வீட்டுக்குள் புகுந்து கத்திமுனையில் நகை கொள்ளை, கணவன் மனைவி மீது தாக்குதல். 2026 இறுதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, ஆய்வில் அதிர்ச்சி. வவுனியாவில் துவிச்சக்கர வண்டியுடன் மோதிய மோட்டார் சைக்கிள், ஒருவர் பலி. கிளங்கன் வைத்தியசாலை முன்பாக போராட்டங்களுக்கு நீதிமன்றம் தடை. திருகோணமலையில் வீட்டின் கூரையில் இருந்து கைக்குண்டு மீட்பு. உலகளாவிய சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தாக்குதலுக்குள்ளான ஐரிஷ் டெனா கப்பலில் இருந்து மீட்கப்பட்டு கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமடைந்த 22 மாணவிகள் கொக்கல விமானப்படை முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் 4ஆம் தேதி காலை துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் விபத்திற்கு உள்ளான ஈரான் கடற்படைக்கு சொந்தமான இந்த கப்பலில் இருந்த 35 பேரை இலங்கை கடற்படையின் மீட்புக் குழுவினர் கரைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்கள் சிகிச்சைக்காக காலையில் உள்ள கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் மேலும் 10 பேர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஐரிஷ் டெனா கப்பல் மீதான தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரான் மாலுமிகளின் உடல்கள் மீதான மரண பரிசோதனைகள் கடந்த சில நாட்களாக காலி தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டன. அதேவேளை சிகிச்சை பெற்று வருகின்ற மாலுமிகளில் 8 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மிலன் 2026 கூட்டு பயிற்சியில் பங்கேற்க சென்ற ஈரானின் 3 கப்பல்களில் ஒன்றான ஐரிஷ் புஷியர் என்ற கப்பல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாணந்துறைக்கு அப்பால் உள்ள இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் நுழைந்தது. அதற்கமைய கடந்த மார்ச் 5ஆம் தேதி இரவு அந்த போர்க்கப்பலின் ஊழியர்கள் உட்பட 24 மாலுமிகளை இலங்கை கடற்படையினர் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். இவர்களில் 53 அதிகாரிகள், 54 கடற்படை பயிலுநர்கள், 48 சிரேஷ்ட மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் அடங்குகின்றனர். இவர்கள் வெலிசர கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேவேளை ஈரானிய கப்பல் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் இறமையை வாஷிங்டன் மதிப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். VT Cash & Carry VT Super Store இன் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக இதுவரையில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அவர்கள் 4வரும் தற்போது சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாகவும் தூதரகங்கள் ஊடாக தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரானின் போர் மோதல்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. மேலும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஒன்றின் பாகங்கள் விழுந்ததில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. இலங்கையை உலகில் மனிதநேயமிக்க நாடாக மாற்றுவதே தமது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் குறிப்பிடுகையில், உலகில் ஏற்படுகின்ற எந்தவொரு யுத்தத்தின் போதும் மனிதநேயத்தின் கொடியை முன்னெடுத்து செல்கின்ற தேசம் இலங்கை தேசம் என்ற செய்தியை உலகிற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். உலகில் எவ்வளவு வளர்ந்த நாடுகள் இருந்தாலும் இலங்கை எத்தகைய பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தாலும் மனிதநேய நிறைந்த மக்கள் வாழும் ஒரே நாடு இலங்கை என்ற நாமத்தை உலகிற்கு கொண்டு செல்வதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். மேலும் அனைத்து மக்களையும் பேதமின்றி பரிவுணர்வுடன் நடத்துகின்ற ஒரு அரசாக மாற்றுவதில் இந்த நாட்டு சிறுவர்களும் பெண்களும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது தொடர்பில் தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் மகளிர் தின நிகழ்வில் ஜனாதிபதி கூறினார். இன்று போதைப்பொருள் இளைஞர்களை விழுங்கி வருவதாகவும் இது தாய்மார்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஜனாதிபதி, தமது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாவது ஒரு தாய்க்கு வேதனையை தருவதாகவும் உறவினர்கள் மத்தியில் கிராமத்திலும் பிள்ளை ஒதுக்கப்படுவதனால் தாய்மார்கள் நிற்கதியாகியுள்ளார்கள் என்றும் அதனால் அரசாங்க நச்சு போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் போதைப் பொருள் அனர்த்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் கூறினார். தமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதே தாய்மார்களின் பிரதான எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, தாய்மார்களின் மனங்களில் உள்ள பிள்ளையின் கல்விச்சுமையிலிருந்து அவர்களை விடுவிப்பதாகவும் தெரிவித்தார். அடுத்த வருடம் தரம் 6 முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி, பரிவுணர்வுள்ள ஒரு பிள்ளையை உருவாகக்கூடிய கல்வி முறையொன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
அமெரிக்க பிரஜைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக கடும் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செட் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க மத்திய கட்டளையகமான சென்கம் வெளியிட்ட காணொலி ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தப்பட்டாலோ சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எந்தவிதமான மன்னிப்புமின்றி தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் போர் சர்வதேச ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க வீரர்கள் ஈரானிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அமெரிக்கா மறுத்துள்ளது. முன்னதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் அலி ராஜியானி இதனை தெரிவித்திருந்தார். அமெரிக்க வீரர்கள் சிலர் போர் கைதிகளாக பிடிபட்டுள்ளார்கள், ஆனால் அவர்கள் போரில் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்கா பொய் பிரச்சாரம் செய்கின்றது. உண்மையை நீண்ட காலம் மறைக்க முடியாது. இதனை லாரிஜானி சமூக ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார். எனினும் ஈரான் இந்த கூற்றை அமெரிக்க கடற்படை மற்றும் மத்திய கட்டளை மையங்கள் முற்றாக மறுத்துள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரையில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவர்களின் உடல்கள் அமெரிக்காவின் டோவர் வான்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அமெரிக்கர்கள் கூறியுள்ளார்கள். இதேவேளை அமெரிக்க மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளிடையே பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. 56% அமெரிக்கர்கள் இந்த போரை எதிர்ப்பதாக அண்மை காலமாக கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சந்தியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை நகை கொள்ளை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை 1 மணியளவில் 3 திருடர்கள் மதிலால் பாய்ந்து குறித்த வீட்டுக்குள் புகுந்துள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்த நபரை தாக்கிவிட்டு பின்னர் அவரின் மனைவியின் களத்தில் கத்தியை வைத்து சுமார் 5 பவுன் நகை அவரது களத்திலிருந்து அறுத்து எடுக்கப்பட்டது. அத்தோடு திருடர்கள் குறித்த பெண்ணையும் கணவரையும் அரை மணி நேரத்துக்கு மேலாக மணல் அள்ளி கொட்டியும் இரும்பால் தாக்கியுள்ளார்கள். இதில் படுகாயமடைந்த கணவன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சுதாகரித்துக் கொண்ட கணவர் திருடன் ஒருவனை தாக்கியதில் திருடன் காயத்துடன் ரத்தம் சிந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற சமயம் நர்தங்கனி போலீசார் மற்றும் அவசர இலக்கங்களான 119, 118 ஆகியவற்றுக்கு அழைப்பு மேற்கொண்டு உதவி கோரியும் போலீசார் 8 மணி நேரம் கழித்து சரியாக காலை 9 மணிக்கே சம்பவம் நடந்த இடத்திற்கு முறைப்பாடு பெற்றுக்கொள்ள வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். குறித்த வீட்டில் நேற்றுடன் 3வது தடவையாக திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவே தெரிய வருகின்றது. இது தொடர்பாக சிசிடிவி காணொலியும் தற்போது வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக மசகு எண்ணெயை தாண்டி உலகளாவிய உர உற்பத்தி மற்றும் விநியோகம் பாரிய சரிவை சந்தித்துள்ளது. உலகின் மொத்த உர வர்த்தகத்தில் 1/3 பங்கு ஹார்மோஸ் நீரிணையூடாக இடம்பெறுகின்றது. ஈரான் இந்த நீரிணையை மூடியுள்ளதால் கடந்த ஒரு வாரத்தில் சர்வதேச சந்தையில் யூரியா உரத்தின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $60 முதல் $80 வரையில் அதிரடியாக உயர்ந்துள்ளது. நைட்ரஜன் உர தயாரிப்புக்கான முக்கிய மூலப்பொருளான இயற்கை எரிவாயுவின் விலை 30% அதிகரித்துள்ளமை இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் MM இஜாஸ் சுட்டிக்காட்டியது போல் இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் தங்களது உர தேவையில் 90% இறக்குமதியை நம்பியுள்ளது. இந்த முடக்கம் அந்த நாடுகளின் விவசாயத்துறையை பெரிதும் பாதிக்கும். உர விநியோக தடையானது பயிர் விளைச்சல் 20% முதல் 30% வரையில் வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உலகளாவிய ரீதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் பாரிய விலை உயர்வு ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வவுனியா புளியங்குளத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவமானது நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னே சென்ற துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் துவிச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றையவர் பலியாகியுள்ளார். குருநாகல் பகுதியை சேர்ந்த 59 வயதுடைய உமர் லெப்பை அப்துல் ரவூப் என்பவரே குறித்த விபத்தில் பலியாகியுள்ளார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதி ஒருவரின் சடலத்திற்கு அவமரியாதை இழைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டத்திற்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நோர்வுட் போலீசார் விடுத்த கோரிக்கையை ஏற்று ஹட்டன் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் பி தமேந்தி பெர்னாண்டோ இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதன்படி கிழங்கன் ஆதார வைத்தியசாலை நுழைவாயில் ஹட்டன் நோர்வுட் பிரதான வீதி அல்லது பொதுமக்கள் கூடும் ஏனைய இடங்களில் சட்டவிரோத ஊர்வலங்கள், போராட்டங்கள் அல்லது ஒன்று கூடல்களை நடத்துவதை தவிர்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கண
கணபதி கனகராஜ், நோர்வுட் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ரவி குழந்தைவேல், ஹட்டன் டிக்கோயா நகர சபையின் துணை மேயர் பெருமாள் சுரேந்திரன் ஆகியோருக்கு இந்த நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான கணபதி கனகராஜ், இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படும் வேளையில் நாங்கள் அங்கு சென்றது போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக அல்ல, வைத்தியசாலை பிரேத அறையில் அவமரியாதை செய்யப்பட்டதாக கூறப்படும் யுவதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவே. ஆனால் நோர்வுட் போலீசாரும் வைத்தியசாலை நிர்வாகமும் இணைந்து நீதிமன்ற தடையை பெற்று எங்களை தடுத்துள்ளனர். அந்த யுவதிக்கு நேர்ந்த அசம்பாவிதம் குறித்து இதுவரை உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை, குற்றவாளிகளும் கைது செய்யப்படவில்லை என்றார். திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் கூரையிலிருந்து நேற்று 2 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சித்ரவேல் சுதாகரன் என்பவரது வீட்டை பழுது பார்க்க சென்ற போது வீட்டின் உரிமையாளரால் வீட்டு கூரைக்கு மேல் கைக்குண்டுகள் இருப்பதாக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கைக்குண்டுகளை மீட்டுள்ளனர். இந்த வீட்டின் உரிமையாளர் 1993ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார் எனவும் 27/2/2026 அன்று இலங்கைக்கு திரும்பியுள்ளார். அவரது மூத்த சகோதரர் வீட்டில் தங்கியுள்ளார் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறித்த கைக்குண்டை திருகோணமலை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நேற்று மாலை செயலிழக்க செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு செங்கலடி பதுளை வீதியில் சின்ன புல்லுமலை கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் 59 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு 10:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 4 பிள்ளைகளின் தந்தையான மட்டக்களப்பு நொச்சிமுனையை சேர்ந்த சோமசுந்தரம் ஹரிச்சந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக அவரது சகோதரி அடையாளம் காட்டியுள்ளார். சின்னப்புல்லு மலை கிராமத்தில் தோட்டத்தில் தங்கி வேலை செய்யும் குறித்த நபர் வழமை போல் தோட்டத்தின் வாடியில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை குறித்த இடத்திற்கு வந்த காட்டு யானை வாடியை உடைத்துள்ளது. உறக்கத்திலிருந்து விழித்து வாடியிலிருந்து தப்பியோடிய போது யானை அவரை துரத்தி தாக்கியுள்ளது. தாக்கியதில் அவர் நிலத்தில் விழுந்தபோது முகத்தில் காலால் மிதித்துள்ளது. யானையின் தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. மட்டக்களப்பு திடீர் மரண விசாரணை அதிகாரி MS நசீர் வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தியதுடன் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வன்னி பகுதியிலிருந்து தேக்க மர குற்றிகளை சட்டவிரோதமாக ஏற்றி வந்த பாரவூர்தியை சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ம கோணேஸ்வரன் தலைமையின் கீழ் இயங்கும் போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் புத்தூர் சந்தி பகுதியில் இருந்து குறித்த பார ஊர்தியை பின்தொடர்ந்து சென்று மீசாலை பகுதியில் உள்ள மரக்காலை ஒன்றில் மரக்குற்றிகளை இறக்க தயாரான போது கைப்பற்றியதுடன் சாரதியை கைது செய்துள்ளனர். 20 லட்சத்துக்கும் அதிக பெறுமதியான 52 தேக்க மரக்குற்றிகளுடன் குறித்த பார ஊர்தியை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் குறித்த பார ஊர்தி நீண்ட நாட்களாக சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் அதிகளவான பனைமரத்தை கடத்த முற்பட்ட மூவர் மருதங்கனி போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் பனைமரங்கள் அளிக்கப்பட்டு வெளியிடங்களுக்கு பனைமரங்கள் அதிகளவாக கடத்தப்படுவதாக மருதங்கனி போலீசாருக்கு அதிகளவான முறைப்பாடு கிடைத்திருந்தது. இதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டிருந்த போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நேற்று இரவு குறித்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது. குறித்த சுற்றி வளைப்பில் அனுமதி பத்திரமின்றி கடத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்ட பனை மரங்களை கண்டறிந்ததுடன் அதனுடன் தொடர்புடைய மூவரை மருதங்கனி போலீசார் கைது செய்துள்ளனர். போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 500 போதை மாத்திரைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் காரணமாக உலகளாவிய சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று கணிசமான உயர்வை சந்தித்துள்ளது.
அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,172 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $84.54 விற்பனை செய்யப்படுகிறது. போர்ச்சூழல் நிலவும் போது முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுவதால் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு மற்றும் சர்வதேச பொருளாதார மாற்றங்கள் விலை உயர்வுக்கு உந்துதலாக அமைந்துள்ளன. அத்துடன் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளமை சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட போதிலும் சர்வதேச சந்தையின் இந்த அதிரடி மாற்றத்தால் இலங்கையிலும் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான மேம்பாட்டு அமைப்பின் பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. நிகழ்வில் மங்கள விளக்கினை பிரபல ஈழத்து பெண் பாடகி நடிகை பார்வதி அம்மா ஏற்றி வைத்தார். நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடமாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகார சபையின் பணிப்பாளர் சுஜீவா சிவதாஸ் கலந்து கொண்டார். சிறுவர் பெண்கள் திட்டமிட்டு நசுக்கப்படுவதையும் அவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பில் குரல் கொடுக்கும் கலை நிகழ்ச்சிகளும் நாடகங்களும் அரங்கேற்றப்பட்டது. இதேவேளை இலங்கை மனித உரிமை குழுவும் மனித அபிவிருத்தி தாபனமும் ஹந்தானை தோட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்திய சர்வதேச பெண்கள் தின விழா இன்று ஹந்தானை தோட்டத்தில் நடைபெற்றது. இதில் மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் தலைமை இயக்குனர் வீர வனிதையர் விருது பெற்ற திருமதி லோகேஸ்வரி சிவபிரகாசம், பிரதம இணைப்பாளர் பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் உள்ளிட்ட பல அதிதிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை 25க்கும் மேற்பட்ட தொழிலாளர் அமைப்பு பெண்களும் தோட்ட பெண்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் இடிவில் வேட்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பையா தர்மசோதி அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதம் எய்தினார். யாழ்ப்பாணம் காரைநகர் இலந்தை சாலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாலகிருஷ்ணன் சரோசா அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இளவாலை தும்மலையை பிறப்பிடமாகவும் மானிப்பாய் வவுனியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானேந்திரன் யோகேஸ்வரி அவர்கள் 7/3/2026 அன்று இறைப்பதமடைந்தார். திருகோணமலையை பிறப்பிடமாகவும் கிரீன் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சபாரத்னம் சிவலட்சுமி அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.